அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம சர்க்கரை நோய் அதை பத்தின ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்க போறோம். ஏன்னா இது குறித்து முன்னை காட்டிலும் இப்போ நிறைய ஒரு பதட்டமான சூழல் இந்த சர்க்கரை நோயில இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா 30 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிறு வயது உள்ளவர்களுக்கே இந்த சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கிறதாக பல நமக்கு டேட்டாஸ் எல்லாம் தெரிவிக்குது. நிறைய அது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இது காரணம் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா இது வராம நம்ம பாத்துக்கலாம். இன்னொன்னு காரணம் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா இத சரியா நம்மளால தீர்த்துக்கவும் முடியும். 2 வகையான சர்க்கரை நோய் இருக்கு. இன்றைக்கு புழக்கத்துல நம்ம காதுல அதிகமா கேட்டுட்டு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் 2 வகை. ஒண்ணு டைப் 1. டைப் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்சுலின் சுரக்கக்கூடிய கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்கள் இன்சுலினை ஒண்ணு ரொம்ப குறைவா சுரக்கிறது, இல்லைன்னா சுரக்கிறதே இல்லை, அது வேலை செய்யறதே இல்லை. இதுக்கு பேரு இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஐடிஎம்எஸ், இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2வது வகை என்ன அப்படின்னு சொன்னா, இன்சுலின் ரொம்ப குறைவா டெஃபிஷியண்டா இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தியா சுரக்குது. இது டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது லைஃப் ஸ்டைல் டிஸார்டர், மேனேஜ் பண்ணிக்க முடியும். இது இந்த கருத்துக்கள் எல்லாம் பொதுவாக மக்கள் மத்தியில் பரவிட்டு இருக்கக்கூடிய மேற்கத்திய மருத்துவமாக இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவம் சொல்லக்கூடிய விளக்கம். எதுக்காக நாம இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இதுதான் நமக்கு பெரிய அச்சுறுத்தல். இத நினைச்சுதான் மக்கள் பயப்படுறாங்க. சோ இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் பார்த்திடலாம். இயற்கையில் நம்மளுடைய உடல் பஞ்சபூதங்களா ஆனது இல்லைங்களா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நோய் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கழிவுகள் தேங்கினால் அது நோய், கழிவுகள் நீக்கினால் அது சிகிச்சை. இன்னொரு விளக்கம் சொல்லணும்னா, இந்த பஞ்சபூதங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் பொழுது நோய்க்கான அறிகுறிகள் ஏற்படுது, சிம்டம்ஸ் ஆஃப் தி டிசீஸ்னு சொல்லுவோம். சோ நோய் எப்ப வருது அப்படின்னு சொன்னா, எப்போ அந்த நோயுடைய அறிகுறிகள் எந்த பகுதியில் தோன்றுதோ, அதாவது இப்போ ஒரு மண் சம்பந்தப்பட்ட உறுப்புன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மண்ணீரலிலோ வயிற்றிலோ செரிமான மண்டலத்திலோ சக்தி குறைபாடு இருக்கு அல்லது சக்தியினுடைய தேக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா, பஞ்சபூத சக்தியில மண் சக்தி கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம், நோய் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப டயபெட்டிஸ்ல இது ஒரு மண் சார்ந்த, நிலம் சார்ந்த, மண்ணீரல் சார்ந்த, அதுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு துணை உறுப்பு தான் இந்த கணையம் அப்படின்னு சொல்லணும். இதுல பீட்டா கரோட்டின் அப்படின்னு ஒரு செல் இருக்கு. இந்த செல்கள் தான் இன்சுலின் சுரக்க வைக்கும். இது இன்றைய காலகட்டத்துல, அதாவது மரபணு மாற்றப்பட்ட மாடு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, ஹெச்எஃப் மாடுகள், ஜெர்சி மாடு, இந்த மாதிரி இயற்கையான பசுமாடுகள் அல்லாத, அதற்கு மாறாக அதிக பால் சுரப்பு திறனை கொடுக்கக்கூடிய அறிஞர்கள்னு சொல்லக்கூடிய அறிவியலாளர்கள் வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அம்மாக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம். அம்மா இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கம்மா. சாரி.
சோ இயற்கையான முறையில் நம்மளுடைய நாட்டுல இந்தியாவிலே ஆகட்டும் அல்லது வெளிநாடுகளே ஆகட்டும் இயற்கையான பசுக்கள் கொடுக்கக்கூடிய பாலினுடைய அளவு என்னைக்குமே ஒரே அளவுதான். 1/2 லிட்டர், அதிகபட்சம் 1 லிட்டர் 1.5 லிட்டர் அவ்வளவுதான். ஆனா இது பற்றாக்குறை, பாலை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாடுகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்த அந்த மாற்று கலப்பினம் மாடுகள் இருக்கு இல்லையா, மரபணு மாற்று கலப்பின மாடுகள், HF ஜெர்சி போன்ற மாடுகளுடைய அந்த பால் சுரப்பு திறனை தூண்டிவிட்டு அந்த பாலை குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் இது போன்ற பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைனா, அந்த பாலை குடித்து அதன் மூலமாக அவர்களுக்கு தொற்று ஏற்படுவது அல்லது அதை செரிக்க முடியாத அளவுக்கு. ஏன்னா இயற்கையான பசு கொடுக்கக்கூடிய பால் நமக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக நம்ம எல்லாம் முன்னாடி என்ன பண்ணோம்னா, பசுவினுடைய ஒரு மாட்டு பசுவினுடைய பாலை குழந்தைகளுக்கு கொடுத்தோம். அப்பெல்லாம் ஒரு தொந்தரவும் வரல. எப்போ பால் அம்மா கிட்ட பால் பத்தலைன்னு சொல்லி நாம இந்த மாதிரி கலப்பின மாட்டினுடைய பாலை நாம குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம், அல்லது பால் ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி காலை இரவு 2 வேளையும் குழந்தைங்களுக்கு ஹார்லிக்ஸ், பூஸ்ட், சத்துமாவு கஞ்சி, பால் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது, அது மூளைத்திறனை அதிகப்படுத்தும், இது நல்ல ஒரு சிறந்த உணவு, இப்படி எல்லாம் சொல்லி நிறைய சுத்தெல்லாம் சுத்தி தப்பு தப்பா மக்கள் மனசுல பதிய வச்சு அதுக்கு ஒரு அடிமை ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு பால் இல்லாத நாளே இல்லை, பால் ரொம்ப அவசியமான ஒரு பொருளா ஆயிப்போச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா சர்க்கரை நோய்ங்கிறது அது ஒரு நோய் கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இது மாதிரிதான் எல்லாமே. அரிசி உணவும் அதே மாதிரிதான் வந்துச்சு நமக்கு. பால் எப்படி பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு மாற்றாக ஒரு அவசரத்துக்கு, ஒரு அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, பால் கொடுக்க முடியாத சூழல், அல்லது அம்மாவுக்கு பால் சுரப்பு குறைவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாட்டினுடைய பால், அதுவும் எப்படிப்பட்ட மாடு, கலப்பினம் இல்லாத பியோர் பசு மாடு, அதுவும் ஒரு மாட்டுல இருந்து கறந்து எடுத்தோம்னா 1/2 டம்ளரா 1 டம்ளரா அதுதான் குழந்தைக்கு. அதை காய்ச்சி கொடுத்தது அப்படிங்கிறது இப்போ. அப்போல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பசும் பாலை வாங்கிட்டு தண்ணீரை கலந்து துணியில, வெள்ளை துணியில வடிகட்டி அப்படியே சங்குல கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்ணிட்டோம், அதுல ஈகோலை இருக்கு, அது பாக்டீரியா இருக்கு, பங்கஸ் இருக்குன்னு சொல்லி அதுல ஒரு புருடாவை சொல்லி அது கொதிக்க வச்சு அந்த பாலினுடைய உயிர் சக்தியை எல்லாத்தையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. இந்த பால் என்ன பண்ணும்னா, நம்ம மாடு சுரக்கக்கூடிய பால் கன்றுக்குட்டிக்கு தான் செரிமானத்தை ஏற்படுத்தும். குழந்தைக்கு அந்த பசியை அந்த நேரத்துக்கு அம்மாவுடைய பால் கிடைப்பதற்கு பதிலாக கிடைக்காத பட்சத்துல இந்த பாலை மாற்றாக கொடுத்தாங்க. ஆட்டுப்பால், மாட்டுப்பால் எல்லாம் அவசரத்துக்கு அவசியத்துக்கு தான் கொடுத்தாங்க. காலம் முழுக்க கடைசி வரைக்கும் பிறந்ததுல ஆரம்பிச்சு இறப்பு வரைக்கும் பால்ங்கிறது கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னொன்னு, எப்போ நமக்கு பால் பல்லுன்னு ஒரு குழந்தைக்கு முளைக்க ஆரம்பிக்குதோ அப்பொழுதே, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, இப்பவும் குழந்தைங்க படிக்கிற புத்தகத்துல போய் பாருங்க, அதத்தான் அறிவியல் சொல்லுது. ஆனா ஏன் அதை சிந்திக்கவே விடாம பண்ணிருச்சுன்னு தெரியல. பால் எப்பொழுது நமக்கு பால் பல் எப்பொழுது நமக்கு முளைக்க ஆரம்பிக்குதோ, பிறந்த குழந்தைக்கு 8வது 9வது மாதம் பால் பல் முளைக்க ஆரம்பிக்கலையா, அப்பொழுதே தாய்ப்பாலை தவிர வேறு எந்த பாலையும் செரிமானமாக்கக்கூடிய தன்மை நம்ம உடலுக்கு அப்பவே நின்னு போகுது. இது சயின்ஸ், போய் சர்ச் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுடைய புத்தகத்துல இருக்கு, கூகுள் அக்கா கிட்ட போய் கேளுங்க. பாலை செரிமானம் பண்ணக்கூடிய என்சைம் எப்போ பல்லு முளைக்குதோ அப்பவே குறையுது, ஒரு ஸ்டேஜ்ல நின்னு போயிடும். அப்ப நம்ம சாப்பிடுற பால் எல்லாம் என்ன ஆகுது, ஓவர் டோஸ். கல்லீரல் என்ன பண்ணுது, ஓவரா அதை செரிமானம் பண்றதுக்கு பலவிதமான பைல் செக்ரேஷனை கொடுத்து அதை குப்பையா வெளியில தூக்கி போடுது. இப்படிப்பட்ட பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ், புரதம் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா குழந்தைகளுடைய மண்ணீரலுக்குள் இருக்கக்கூடிய கணையத்தையும், கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களையும் ரொம்ப அடிச்சு வேற வழி இல்லாம இதை எப்படியாவது டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஏன்னா வேற வழி இல்ல, வேற பால் கொடுக்கறதில்ல, வேற உணவு கொடுக்கறதில்ல, பால் தான் சிறந்த உணவுன்னு நம்ம தான் பாலையே கொடுத்துட்டு இருக்கிறோம்ல. அப்ப என்ன ஆயிடும், நம்ம உடல் வேற வழி இல்லாம பீட்டா செல்ஸ் இந்த சர்க்கரையை அலோ பண்ணி இன்சுலினை சுரக்க வச்சு
ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், இதுக்குமே தேவையான நல்ல சர்க்கரை கிடைக்காதனால இந்த செல்கள் எல்லாம் பலவீனமாகி ஒரு ஸ்டேஜ்ல அண்டர் ஆக்டிவேஷன் ஆயிடும். தேவையான சுரக்க வேண்டிய இன்சுலினையே சுரக்காம போயிடும். இதுதான் இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ரகசியம். சோ உண்மையான குளுக்கோஸை நம்ம உடம்புக்கு உள்ள கொடுத்தீங்கன்னா தானாவே இன்சுலின் இது நல்ல சர்க்கரை, இது நல்ல குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்னா பர்மிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காவே ரத்தத்துல கலந்து உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஆனா இப்படி தேவையில்லாத மாட்டு புரதம், மாட்டு சர்க்கரை, கண்ணுக்குட்டிக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாலினுடைய அந்த சர்க்கரை அளவு, அந்த குளுக்கோஸ், அந்த புரதச்சத்து, அதுல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து மனிதனுடைய உடலுக்கு அவசியம் இல்லாதது. இத வெளியில அனுப்புறதுக்கு வழி இல்லாம ஏதோ இதாவது கிடைக்குதேன்னு சொல்லி உடல் ஏற்றுக்கக்கூடிய தன்மைக்கு மாறி விடுகிறது. அதான் பிரச்சனைங்க. எப்பவுமே நீங்க சாப்பாடு கொடுத்தா பரவாயில்ல, எப்பவுமே நல்லது சாப்பிடக்கூடிய உணவை கொடுக்கும் போது பிரச்சனை இல்லை. பொதுவாக மனிதன் சாப்பிட வேண்டிய உணவை கொடுக்கும்போது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கொடுப்பதற்கு தாய்ப்பால் இருக்கு. பசு தன்னுடைய கன்றுக்காக பாலை சுரக்கிறது. நாம அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ நமக்கு அந்த டைஜஷன் எப்படி நமக்கு நடக்கும்? இது அடிப்படை. சோ இது தாய்ப்பாலுக்கு மாற்று தவிர இது உணவுக்கு மாற்று கிடையாது. அதனால உணவு சாப்பிடுவதற்கு குழந்தை தயாராயிட்டா உணவைத்தான் கொடுக்கணும். கஞ்சி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். 6 மாசத்துக்கு அப்புறம் எப்ப பால் பல் முளைக்க ஆரம்பிக்குதோ அப்பையில இருந்து என்ன பண்ணணும், இந்த பாலை நிறுத்தி விட்டு கொஞ்சம் உணவை கொடுக்கணும். தாய்ப்பாலோடு சேர்த்து உணவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ உங்களுடைய இன்சுலின் தானாக சரியாக சுரக்க ஆரம்பித்து சரியான வேலையை செய்யும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. 1. 2வது, இப்போலாம் குழந்தைங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஃபீவர் வந்தா குழந்தை நல்லா தான் இருக்கும். இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே நல்லாவே இருக்கிறது இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் பயந்து இவங்க ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி அச்சோ குழந்தைக்கு 102 ஒரு தெர்மாமீட்டர் வச்சுக்குவாங்க. அந்த தெர்மாமீட்டர் எந்த காலத்துல வாங்கினதுனே தெரியாது. அதை வச்சுக்கிட்டு பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 25-30 வயசு வரைக்கும் குழந்தைங்க வீட்டுல எல்லாருக்கும் இதே வேலைதான். அந்த தெர்மாமீட்டர் வச்சுட்டு யாருக்கு ஃபீவர் வந்தாலும் தொடச்சு இவங்க எல்லாம் டாக்டர் நர்ஸ் ஆயிடுவாங்க. வாயில வச்சு செக் பண்றது, அக்கல்ல வச்சு செக் பண்றது, இப்படி எல்லாம் செக் பண்ணி 102 101 103 ஆயிப்போச்சு, ஜாஸ்தி ஆயிப்போச்சு, ஆஸ்பத்திரிக்கு ஓடு. 1 நாள் 2 நாள் பொறுத்துக்கவே மாட்டாங்க. நம்மளுடைய அறிவுக்கு நாம குடிக்கிற தண்ணியை ஏன் கொதிக்க வைக்கிறோம்? ஏன் கொதிக்க வைக்கிறீங்க? 100 டிகிரிக்கு மேல எதுக்காக தலபுலன்னு கொதிக்க வைக்கிறீங்க? அந்த தண்ணியில என்ன குப்பை இருக்கோ, என்ன கூலம் இருக்கோ, என்ன கிருமி இருக்கோ, என்ன விஷம் இருக்கோ, அட 6 அறிவு படிச்ச நமக்கு இருக்கு. நம்மளை படிச்ச அந்த உடம்புக்கு இருக்குமா இருக்காதா? அது என்ன பண்ணுது, உங்க உடம்புக்குள்ள ஒரு கிருமி வந்துருச்சு, உடனே என்ன பண்ணும், சளியா வெளியில அனுப்பும், லூஸ் மோஷனா வெளியில அனுப்பும், வாந்தியா வெளியில அனுப்பும், வேர்வையா வெளியில அனுப்பும். அதுக்கு மேல நீங்க குப்பையை போட்டுட்டே இருந்து அதுல உற்பத்தி ஆயிட்டே இருந்தா மொத்த உடம்பையும் கொதிக்க வைக்கும். இவ்வளவுதான் ஃபீவர். இந்த அடிப்படை புரிஞ்சுச்சுன்னா சரி கிருமி இன்னும் சாகல போல் இருக்கு அப்படின்னு விட்டுறலாம். ஒண்ணும் பண்ணாது, எத்தனை நாள் ஆனாலும் ஒண்ணும் பண்ணாது. உடனே டைஃபாய்டு டெஸ்ட் எடு, மலேரியா டெஸ்ட் எடுத்து, மைக்ரோஃபைலரிசிஸ் எடு, எம்பி எம்எஃப் டைஃபாய்டு எல்லா டெஸ்ட் எடுத்துறது. உடனே நீங்க பயப்படுக்கு அங்க என்ன பண்ணிடுவாங்க, ஓகே ரொம்ப பயப்படுறாங்க, பயந்து போயிருக்காங்க பேரண்ட்ஸ், டாக்டர் என்ன பண்ணிடுவாரு, உடனே கம்மியாகணும். இல்லைன்னா அந்த டாக்டரே நம்ம என்ன சொல்லிடுவோம், திட்டிடுவோம். என்ன டாக்டர் நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட மாட்டேங்கிறீங்க, மருந்து போட மாட்டேங்கிறீங்க, என் குழந்தை இன்னும் தவிக்குது, சூடுல கணக்கணாங்குது, இழுத்துக்குது, பல்லெல்லாம் விரைக்குது. நாமளே டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணி நம்ம டாக்டருக்கும் டாக்டர் ஆயிடுவோம். உடனே டாக்டர் என்ன எடுப்பாரு, வாரு, ஐயோ வேற வழி இல்ல, நல்ல பேர் எடுக்கணும், என்ன பண்றது, ஆன்டிபயோட்டிக் போடு. இங்கதான் ஆரம்பிக்குது. இந்த ஆன்டிபயோட்டிக் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்லது நம் குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கூடிய அந்த ஃபீவரை அல்லது ஃபீவர் ஏற்படுவதற்கு காரணமாயிருந்த நோய் கிருமியை கொல்லுகிறது அப்படின்னு. நோய் கிருமியை மட்டும் கொல்றது இல்லைங்க, உங்க உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் சேர்த்து கொள்ளுது. என்ன பண்ணுது, ஏன்னா ஒவ்வொரு மருந்துக்கும் பின்னாடி ஒரு பக்க விளைவு இருக்கு. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். சோ நீங்க சாப்பிடுற மருந்து நோய் கிருமியை மட்டும் கொல்வது கிடையாது, உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலையும் கொன்றுவிடும்.
இதுதான் என்ன பண்ணுதுன்னா உங்க பீட்டா செல்ஸ தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க 3 நாள் ஃபீவர் வந்துட்டாலே என் குழந்தைக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டாதான் சரியா போகும். இது என்ன பெருமையா? இது என்ன பெருமையான்னு கேக்குறேன். இப்படிதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது இப்ப தெரியாது. குழந்தைக்கு 15 வருஷம் 20 வருஷம் ஆகும்போது 25 வயசு ஆகும்போது ஜுவெனல் டயபெட்டிஸ்னு ஒரு புது பேரு உங்க டாக்டர் சொல்வார். எதுக்கு தெரியுமா? இப்படி நீங்க ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கொடுத்து தொட்டதுக்கெல்லாம் இருமலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக் இல்லைன்னா நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க. ஆனா செய்யக்கூடாததை நிறுத்தவும் மாட்டீங்க. குழந்தைக்கு சளி பிடிக்குது, ஜுரம் வருது, சாக்லேட் கொடுக்க கூடாது, பரோட்டா கொடுக்க கூடாது, பிஸ்கட் கொடுக்க கூடாது. அந்த அறிவை நாம எடுத்துக்கிறதே இல்ல, ஃபாலோ பண்றதே இல்ல. ஆனா 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு டாக்டர்கிட்ட ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருங்க, என் பிள்ளைக்கு இல்லைன்னா சரியா போகாது, இவங்களே டேக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க குழந்தைங்களும் உங்க சுத்தி இருக்கவங்களும் ஆன்டிபயோட்டிக் அடிமையானதுடைய விளைவு உங்களுடைய பீட்டா செல்ஸ் அப்பா விடுறா இவன் இதுக்கு மேல சரியாக மாட்டான் அப்படின்னு என்ன பண்ணிடும், தான் வேலையை நிறுத்திடும். அதுக்கு பேர் தான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ், ஜுவெனல் டயபெட்டிஸ். 30 வயதுக்குள்ள டயபெட்டிஸ் வருவதற்கு இன்சுலின் சுரக்காம போறதுக்கு காரணம் உங்களுடைய பேன்கிரீஸ் கிடையாது, உங்களுடைய கணையம் கிடையாது, உங்களுடைய பீட்டா செல்ஸ் கிடையாது, நீங்க போட்ட இன்சுலின், நீங்க போட்ட அந்த ஆன்டிபயோட்டிக். இன்சுலினையே என்ன பண்ணும், ஆர்கனைஸ் பண்ணாம அதை அலோ பண்ணாம இன்சுலினே இல்லாம பண்ணிடுது. சோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நாம செய்யக்கூடிய தவறுதான் காரணம். சோ பால் எப்ப கொடுக்கணும், பால் பல் முளைக்கிற வரைக்கும் தான் பசுவினுடைய பால் கொடுக்கணும். அதுவும் தாய்ப்பால் குறைவாக இருந்தால் மட்டும், வேறு வழி இல்லை. இப்பெல்லாம் என்ன பண்றோம், பாக்கெட் பால் வாங்கி கொடுக்குறாங்க, பவுடர் பால் வாங்கி கொடுக்குறாங்க. அதை காட்டிலும் சிறந்தது மாட்டுப்பால். நான் இல்லைன்னு சொல்லல, அதை நான் ஒத்துக்கிறேன். தாய்ப்பாலுக்கு அடுத்தது பக்க விளைவு மிகவும் குறைவானது ஒரு மாட்டினுடைய பால். ஒரு மாட்டினுடைய பால் ஏன் திரும்ப சொல்றேன்னா, ஒரு 10 மாட்டு பாலை கறந்து ஒன்னா எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்கல்ல, அது மற்றவர்களுக்கு கொடுக்கலாம், காய்ச்சி உர ஊத்தி தயிராவோ மோராவோ சாப்பிடுவதற்கு சரிதான். ஆனால் குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு, தாய்ப்பால் பத்தாம போன குழந்தைக்கு அந்த தாய்ப்பாலுக்கு நிகராக உணவாக கொடுக்கக்கூடிய பால் ஒரு மாட்டினுடைய பாலாக தான் இருக்கும். அதுதான் இன்னைக்கு வரைக்கும். மாட்டு பால்காரங்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் ஒரு மாட்டு பால் தனியா கொண்டு வந்து தரேன், இதை கொடுக்காத சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஈகோலைனா என்னன்னு தெரியாது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்னன்னு தெரியாது, ஆனா சொல்லுவாங்க. அந்த ஞானம் இருக்கு அவங்களுக்கு, பிறந்த குழந்தை, அதனால ஒரு மாட்டினுடைய பால் தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை காய்ச்சியாவது கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அவசியம் இல்லாம இதையவே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு நான் வேலைக்கு போனோம், என் அழகு கெட்டு போயிடும், எனக்கு பால் சுரப்பு இல்ல, அதுக்கு முயற்சி பண்ணுங்க. பால் சுரப்பு உங்களுக்கு இல்லைன்னா பூங்கார் அரிசி சாப்பிடுங்க, அசைவமாக இருந்தா மீன் குழம்பு சாப்பிடுங்க, இல்ல சைவமாக இருந்தால் முளைக்கட்டிய தானியங்களையும் கீரையும் சாப்பிடுங்க. 3 வேளைக்கு பதிலா 5 வேளை சாப்பாடு சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா சத்தான உணவுகளை சாப்பிட்டால் பால் சுரப்பு கூடும். அதை விட்டுட்டு மாட்டுப்பாலுக்கே அடிமை ஆகிறது, மாட்டுப்பால் தான் கிடைக்குதே, காசு கொடுத்தா கிடைக்குதுன்னு வாங்கி வாங்கி குடிக்கிறது. 15 வருஷம் 20 வருஷம், இப்ப ரொம்ப எல்லாம் வேண்டாம், 7 வயசுல இருந்தே ஜுவெனல் டயபெட்டிஸ் வந்தாச்சு. பாவமா இருக்கு. உங்களுக்கு என்ன, ரொம்ப ஈஸியா காசு கொடுத்தா மாட்டுப்பால் வாங்கி கிடைக்குதுன்னு சொல்லி காலையில ஒரு டம்ளர், சாயங்காலம் ஒரு டம்ளர். என் குழந்தை பூஸ்ட் குடிச்சா நல்லா வளரும், ஹார்லிக்ஸ் குடிச்சா நல்ல பிரெயின் வளர்ச்சி இருக்கும். முட்டாள்தனம் இல்ல? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை விட்டு வேண்டாததெல்லாம் கொடுக்குறீங்க. அப்புறம் என்ன ஆகும், 7 வயசு ஆகும்போது அந்த குழந்தை படும் பாருங்க அவஸ்தை. இவ்வளவு பெரிய ஊசி, இவ்வளவு பெரிய பாட்டில் இன்சுலின் கொடுப்பாங்க. வாங்கிட்டு இந்த பக்கம் தொடையில ஒரு நாளைக்கு, இந்த பக்கம் தொடையில மத்தியானத்துக்கு, இந்த பக்கம் தோல் பட்டையில நைட்டுக்கு. பார்த்தா எவ்வளவு கொடுமையா இருக்கு தெரியுமா? இதுதான் ஜுவெனல் டயபெட்டிஸ். அவ்வளவு கொடுமை. காரணம் நீங்கள் செய்த தவறு. அப்புறம் எடுத்ததுக்கெல்லாம் கடையில வாங்கி எதையாவது வாங்கி கொடுக்கறது, பாக்கெட்ல அடைச்ச உணவுகள், சாக்லேட், பிஸ்கட், கேக்கு, பிரெட், சோம்பேறித்தனம். என் குழந்தை அதெல்லாம் தான் சாப்பிடுவா. ஏன்? நாம கொடுக்கறது இல்ல. நாம எது நல்லதோ அதை கொடுத்தா குழந்தையா அதெல்லாம் கேட்க போகுது. பசி எடுக்கும் போது சரியான நேரத்துக்கு உணவு கொடுத்தோம்னா எந்த குழந்தையும் ஸ்நாக்ஸ் கேட்காது. கேட்கறது இல்ல, நாமளா தப்பா புரிஞ்சுக்கிறது. சோ தவறான உணவு பழக்கம் குழந்தைகளுக்கு. நான் டைப் 2 டயபெட்டிஸ் பத்தி நான் பெருசா பேச வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா, அது வளர்ந்தவங்களுக்கு வரக்கூடியது. 45 வயசுக்கு மேல ஆஞ்சு ஓஞ்சி தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர்னால வரக்கூடியது. அதை ஓவர் கம் பண்ணி ஈஸியா போட முடியும். ஆனா டைப் 1 டயபெட்டிஸ் ஹைலி டேஞ்சரஸ்.
நம்மளாலதான் உருவாக்கப்படுது. ஒவ்வொருத்தரும், சமுதாயத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதுக்கு பொறுப்பு. ஜரஜரமா தொங்க விட்டுருக்கிற அந்த பாக்கெட்ல அடைச்ச உணவுகளை கொடுக்கறது, ப்ரிசர்வ் பண்ண ஃபுட்டு, நல்ல பிளேவர் வாசனை இருக்குன்னு சொல்லி மூக்க தொலைக்கிற மாதிரி ஹோட்டல்ல போய் சாப்பிட வைக்கிறது, சோம்பேறித்தனம், வீட்டுல சமைக்காம கடையில வாங்கி கொடுக்கறது, ஒரு நாள் ஆரம்பிக்கும் 2 நாள் வாங்கி கொடு, வெளியில இருந்து வாங்கி கொடுக்குறீங்க. அதுல என்ன நோய் கிருமி இருக்கு, எதை செத்து போய் அதை சமைச்சு போட்டாங்க, எது சுத்தம் இல்லாம எந்த கிருமியோட இருக்கு, எதுவுமே தெரியாது நமக்கு. எந்த எண்ணெயில சமைச்சாங்க, அது கூட பிளேவரா என்ன கலந்தாங்க, என்ன கெமிக்கல் ரசாயனம் கலந்தாங்க, நல்ல வாசனை வர்றதுக்கு என்ன கெமிக்கல், எதுவுமே நமக்கு தெரியாது. வியாபார நோக்கம்னு வரும்பொழுது எவ்வளவு தூய மனது உடையவர்களா இருந்தாலும் வியாபார நோக்கம்னு வரும்பொழுது அவங்களுக்கே தெரியறது இல்ல. இதை இவ்வளவுதான் கலக்கணும்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா கலக்கிறவனுக்கு அவ்வளவு அறிவு இருக்காது. இன்னைக்கு எவ்வளவு வருது மோசமான ரசாயனங்கள். சாதாரண சோடா மாவு, அது இல்லாத உணவு கிடையவே கிடையாது. இட்லி மாவுல ஆரம்பிச்சு, உளுந்த மாவுல ஆரம்பிச்சு, நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாத்துலயும் இருக்கு சோடா மாவு. எவ்வளவு மோசம் தெரியுமா? அது நல்லதாமா, பேக்கிங் சோடா நல்லது. சோடா நான் வீட்டுல சமையல் சோடான்னு பயன்படுத்துறேன், அது சமையல் சோடாவே கிடையாது. ஸ்லோ பாய்சன், வயிற்றுக்குள்ள வாயுவை அதிகப்படுத்தும். வாயு அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா மண்ணீரல் தான் சுரக்க வேண்டிய கணையம், பான்கிரியாஸ் சொல்லக்கூடிய கணையம், இன்சுலின் சுரப்பை குறைத்து கொள்ளும். அது பாதிக்கப்படுது. நீங்க கடையில வாங்கி பாக்கெட்ல வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் வாயுவை உற்பத்தி பண்ணுது, அமில நீரை அதிகப்படுத்துது, அசிடிட்டியை அதிகப்படுத்துது, செரிமானத்துல கோளாறு ஏற்படுத்துது, குடல் கிரகிக்கிற தன்மையை உங்களுக்கு இல்லாம பண்ணிடுது, பசியே இல்லாம பண்ணிடும். கேஸ் எப்பவுமே வயிறு ஒரு ஃபில்லிங் ஃபீலிங் இருக்கும், வயிறு எப்பவுமே நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், பசியே இருக்காது. ஒரு லாங் ரன் ஆயிடும், பசி இல்லாம போயிடும். ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா என்னோட ரொம்ப பசி ஜாஸ்தி இருக்கும், நிறைய யூரின் போகும். ஏன்? கிட்னி எல்லாம் பார்த்துட்டு இருக்காது. இப்படி தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டு கெட்ட சர்க்கரை எல்லாம் உடம்புக்குள்ள ரத்தத்துல தங்கி செல்களுக்கு உள்ளக்குள்ள சக்தியாகவும் போகாது. என்ன பண்ணிடும்? ரத்தத்துல தொலாவிட்டே இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் வெளியில அனுப்பிடும். அதனாலதான் சிறுநீர் அதிகமா போகுது. உடனே அதை நிறுத்துறதுக்கு, இதுக்கு பேரு டயபெட்டிஸ் மெலிட்டஸ், எக்ஸசிவ் யூரினேஷன். இதை உடனே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மாத்திரை, ஒரு மருந்து. எவ்வளவு முட்டாள்தனம்! ரத்தத்துல இருந்தா கெடுதலே, ரத்தத்துல இருந்ததுன்னா எல்லா செல்களுக்கும் போயிடும். எல்லா செல்களுக்கும் போயிடுச்சுன்னா கால்ல அடிபட்டுச்சுன்னா புண்ணு ஆறாது, கண்ணுல கேட்ராக்ட் வரும், குளுக்கோமா வரும், தோல்ல அரிப்பு ஏற்படும், உடல்ல ரத்த குழாய்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். உடம்பு ரொம்ப புத்திசாலி இல்லையா, அதையெல்லாம் யோசிச்சுதான் என்ன பண்ணுது, ரத்தத்துல சுத்திட்டு இருக்கக்கூடிய எக்ஸசிவ் குளுக்கோஸ யூரின் மூலமா வெளியில அனுப்புது. அதுக்கு பேர் தான் எக்ஸசிவ் யூரினேஷன். கழுவி கழுவி வெளியில ஊத்திட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இத போய் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? வந்த உடனே பேஷண்ட் கேக்குறது, எனக்கு அதிகமா யூரின் போகுது. நல்ல விஷயம், கிட்னி ஆரோக்கியமா இருக்குது, உடம்ப சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது, உடம்பு அறிவோட இருக்குன்னு அர்த்தம். நாம தான் அறிவு கட்டத்தனமா கண்டதை வாங்கி தின்னுட்டு, கண்ட நேரத்துல தின்னுட்டு, செரிக்குமோ செரிக்காதோங்கிறத பத்திலாம் யோசனையே கிடையாது. 12 மணிக்கு உட்காந்து பரோட்டா சாப்பிடுறது, 11 மணிக்கு உட்காந்து முழு வட்டல் நிறைய சாப்பாடு போட்டு சாப்பிடுறது. அதுவும் பாலிஷ் பண்ண வெள்ளை அரிசி தான் எங்க தொண்டைக்குள்ள இறங்கும். மட்டை அரிசி, கருப்பு அரிசி, சிகப்பு அரிசி, பழுப்பு அரிசி அதெல்லாம் உள்ளேயே போகாது. இப்படி இருந்தா அப்புறம் சுகர் வராம என்ன பண்ணும்? சோ தயவு செய்து இந்த வெள்ளை வெளியேர்னு பாலிஷ் பண்ணிருக்கு இல்லையா, அந்த அரிசியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வராதீங்க. வெள்ளை சர்க்கரை எவ்வளவு மோசமோ, மைதா மாவு எவ்வளவு மோசமோ, பாக்கெட் பால் எவ்வளவு மோசமோ, அதே அளவுக்கு அதை காட்டிலும் பல மடங்கு தீமை செய்யக்கூடியது. அதுவும் குறிப்பாக ஜுவனல் டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், ரெண்டுக்குமே காரணம் இந்த வெள்ளை அரிசி தான். பாலிஷ் செய்யப்பட்ட, பட்டை தீட்டப்பட்ட, ஃபுல்லி பாலிஷ்டு ரைஸ். இந்த அரிசியை வீட்டுல உட்காந்து நீங்க வடிச்சு சாப்பிட்டாலும், எப்படி வடிச்சு சாப்பிட்டாலும், மண் சட்டியிலேயே வடிச்சு சாப்பிட்டாலும் குப்பை குப்பை தான். எப்படி? குப்பை குப்பை தான். அதுல ஒண்ணு கிடையாது, வைட்டமின்ஸ் கிடையாது, நார்ச்சத்து கிடையாது, வெறும் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் என்ன தெரியுமா ஆகும்? கிளைக்கோஜனா மாறும், கெட்ட கொழுப்பா மாறும். கெட்ட கொழுப்பு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? உடம்புல ரத்த குழாயில அடைப்பு ஏற்படும். ரத்தம் திக்கா இருக்கும், திக்கா இருந்தா ஓடுமாச்சுன்னா ரத்த குழாயில கண்ணுக்கு போகுமா, மூளைக்கு போகுமா, கால் விரலுக்கு போகுமா? போகாது. அப்ப என்ன ஆயிடும்? ரத்தம் அங்க போகலன்னா
சின்னதா ஒரு காயம் பட்டுச்சுன்னா அந்த காயம் ஆறாது. ஏன்? ரத்த ஓட்டம் இல்ல. ரத்த ஓட்டம் இருந்தாதான் பிளேட்லெட்ஸ் இருக்கும், ரத்த தட்டுக்கள் இருக்கும். ரத்த தட்டுக்கள் இருந்தாதான் ரத்தம் உறையும். புண்ணு சரியாகணும், அடிபட்ட புண்ணு ஆகணும்னா அதுக்கு நல்ல சத்துக்கள் வேணும். சத்துக்கள் எதன் மூலமாக போகும்? ரத்தத்தின் மூலமா தான் போகும். பிராண ஓட்டம் எதன் மூலமா போகும்? ரத்தத்தின் மூலமாக தான் போகும். அப்போ ரத்த ஓட்டம் போக முடியாத அளவுக்கு ரத்தம் திக்காய் போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? கொழுப்பு, கெட்ட கொழுப்பு ரத்தத்துல கலந்துருக்கு. இந்த கெட்ட கொழுப்பு எப்படி வந்துச்சு? பசி இல்லாம சாப்பிட்டது, பாலிஷ் பண்ண அரிசி சாப்பிட்டது, பசியே இல்லாம சாப்பிடுறது, அப்புறம் எதையாவது வேடிக்கை பார்த்துட்டு எதையாவது நினைச்சிட்டு இந்த ஸ்நாக்ஸ் நொறுக்கு தீனி திங்கிறோம் பாருங்க, இருக்கிறதுலே மோசமான பழக்கம். சாப்பிட்ட உடனே எனக்கு நொறுக்கு தீனி வேணும், கண்டிப்பா டயபெட்டிஸ் வரும். பயமுறுத்துற நினைக்காதீங்க, டயபெட்டிஸ் மட்டும் இல்ல, அது பேர் தான் டயபெட்டிஸ். செரிமானத்துல பாதிப்பு ஏற்படும், கிரகிக்கிற தன்மை குறைவாகும், செரிமானத்துல பாதிப்பு ஏற்படும், சத்து குறைபாடு ஏற்படும். அப்ப என்ன ஆகும்? இந்த அறிகுறிகள்லாம் ஏற்படும். ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது, அதிகமாக யூரின் போகும், ரத்தம் தடிச்சு போகும், அடிபட்டதுன்னா ஆறாது, அப்புறம் கட்டை விரலு, அப்புறம் கெண்டைக்காலு, அப்புறம் முட்டிக்காலு, இடுப்பு வரைக்கும் கட் பண்ணிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். அதான் நடக்குது. இப்ப புரியுதுங்களா என்ன நடந்துட்டு இருக்குது நாட்டுலன்னு? சோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நாம தான். தவறான புரிதல், தவறான உணவு பழக்கம், தவறான வாழ்க்கை முறை. அப்புறம் எதையாவது ஒண்ணு போர் அடிக்குதுன்னா எதையாவது வச்சு சாப்பிடுறது, அப்புறம் அந்த இடத்த விட்டு நகர்றதே இல்லை. ஒரு டிவியை போட்டுக்கிறது, மொபைல்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது, வேண்டாததை பேசிக்கிட்டு, வெறும் வாயில வெத்தலை போட்டோன்னு எதையாவது பேசிக்கிட்டு, அடுத்தவங்களை குத்தம் சொல்லிக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கோம்ல, ஒரு வேலை வெட்டியும் செய்யாம வெட்டியா கேட்டா எனக்கே முடியறது இல்ல, அப்படியே ஆயிடும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வாதம், முடக்கு வாதம். கை கால் முட்டியெல்லாம் இறுகி போடும், நடக்கவே முடியாம போகும். உடற்பயிற்சி செய்யலைன்னு சொன்னா, நீங்க உங்க கைய கால ஆட்டினீங்கன்னா அதற்கு பேரு உடற்பயிற்சி அல்லது யோகாசன பயிற்சி. இன்னொருத்தர் வந்து உங்க கைய கால அசைச்சு விட்டா அதுக்கு பேரு பிசியோதெரபி. பிசியோதெரபி கேள்விப்பட்டிருப்பீங்க. கை கால் முடங்கி போய் படுத்திருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஆட்டி விடுவாங்க பாத்தீங்களா, அது பேரு பிசியோதெரபி. ஏன்? நீங்களே உங்களால முடியும் பொழுதே நீங்க கைய கால அசைச்சு கொஞ்சம் பயிற்சி எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. சோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு உடற்பயிற்சி மிக 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 அவசியம். அது என்ன டயபெட்டிஸ்க்கு எல்லாருக்குமே தான். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் டயபெட்டிஸ் தானே, அதனால சொல்றேன். சோ சர்க்கரை நோய்க்கு வாழ்வியல் முறை மிக 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 முக்கியம். உணவு முறை, சரியான உணவு பழக்க வழக்க முறை ரொம்ப முக்கியம். அடுத்ததாக உடற்பயிற்சி மிக மிக அவசியம். சரி, வாழ்வியல் முறைனா எதை சொல்றீங்க? வசிச்சாதான் சாப்பிடணும், சாப்பிடும் பொழுது எதுலையும் கவனம் இல்லாம உணவுல மட்டும் கவனம் வைத்து நல்லா அரைச்சு மென்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். உமிழ்நீரை சுரக்க வைக்கணும். உமிழ்நீர் சுரக்கலைன்னா அதை சுரக்க வைக்கிறதுக்கு என்ன வேலை? ஊறுகாய்னு ஒண்ணு கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப ஊறுகாய் அப்படிங்கிறது வேற எதுக்கோ பயன்படுத்துறோம். ஆனா நம்மளுடைய நாவலை அந்த சலைவா செக்ரேட் பண்றதுக்காக, ஊற வைக்கிறதுக்காக, நம்மளுடைய உமிழ்நீரை ஊற வைக்கிறதுக்காக, சுரக்க வைக்கிறதுக்காக தான் அந்த ஊறுகாய் பயன்படுத்தினாங்க. சுவை தெரியல, எனக்கு நாக்குல வந்து மந்தமா இருக்கு, உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரே சுவை மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொன்னா, அதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் அற்புதமா உருவாக்கின ஒரு உணவு ஊறுகாய். உப்புல போட்டு பதப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம ஆளுங்க அதுல மிளகாத்தூள், அப்புறம் வேற ஏதேதோ கலப்படம் எல்லாம் கலந்து அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கெல்லாம் பண்ணி என்ன பண்ணாங்க, ரொம்ப டேஸ்டா எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் ஊறுகாய். உப்புல போட்ட எலுமிச்சை தூள், தேங்காய் தூள், மாங்காய் வடு, இவ்வளவுதான். இதான் ஊறுகாய். இதை எடுத்து வாயில வச்ச உடனே என்ன ஆகும்? நினைச்சாலே வாயில எச்சு ஊறுதா இல்லையா? ஆனா டைப் 1 டயபெட்டிஸ்கோ, டைப் 2 டயபெட்டிஸ்கோ இந்த உமிழ்நீர் சுரப்பு குறைவாக இருக்குன்னா இதை பயன்படுத்திக்கோங்க. உமிழ்நீர் சரியாக சுரந்தால் உங்க வயிற்றுல கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தேவையான அளவுக்கு சரியாக சுரக்கும். அது சரியாக சுரந்தால் இன்சுலின் தானாகவே பீட்டா செல்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ணிடும். வேற ஒண்ணும் வேண்டாம். நல்ல உடல் உழைப்பு இருந்தால்
நல்ல உறக்கம் ஏற்படும். நல்லா தூங்கி எழுந்தீங்கன்னா காலையில கழிவுகள் சரியாக வெளியேறும். சரியாக கழிவுகள் வெளியேறினால் நல்ல பசி எடுக்கும். நல்ல பசி எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்ல செரிமானம் ஏற்படும். நல்ல சத்துக்கள் உடலில் தேவையான அளவுக்கு ரத்தத்தில் கலக்கும். அந்த செல்கள் எவ்வளவு மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், இப்ப நம்ம சொல்றோம்ல டைப் 1 டயபெட்டிஸ்னா பீட்டா செல்ஸ் இன்சுலினை சுரக்கிறது இல்ல, பீட்டா செல்ஸ் ஃபெயிலியர், இன்சுலின் சுரக்கிறது இல்ல, கம்ப்ளீட்டா நில். இப்படி யாராவது சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு எத்தனை வருஷமா இத சொல்லியே உங்க உடம்புல உண்மையாவே பீட்டா செல்ஸ் உங்களுக்கு ரத்தத்துல அந்த இன்சுலினை சுரக்கலைன்னா கூட இந்த வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுங்க, சரியா போடும். என்ன வாழ்க்கை முறை? இனிமே நானு நேரத்துல சாப்பிட்டுட்டு நேரத்துல தூங்க போறேன். எத்தனை மணிக்குங்கிறது உங்களுடைய விருப்பம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்களுடைய இரவு உணவை முடித்துக் கொள்ள வேண்டும். இது கட்டாயம். ஏன்னா வெளியில வெப்பம் கிடையாது, நம்மளுடைய வயிற்றிலும் வெப்பம் இல்லை. அந்த சமயத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் சரியாக நடைபெறாது. இது முக்கியமான காரணம். இத சரி பண்ணிக்கிட்டே ஆகணும். இத ஒன்ன சரி பண்ணீங்கன்னா உங்க உடல்ல பல நோய்கள் தானாவே தீர்ந்துடும். அதுல ஒண்ணு டயபெட்டிஸ். அது டைப் 1 இருந்தாலும் சரி, டைப் 2 இருந்தாலும் சரி. சரிங்களா? நம்பர் 1, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாடி உங்களுடைய இரவு உணவை முடித்துக் கொள்ள வேண்டும். 1. 2வது, அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க படுத்து தூங்கிடணும். அதுக்கு மேல முடிச்சிருந்தா என்ன ஆகும்? அடுத்த பசி வந்துடும். அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. சோ 2 மணி நேரத்துக்குள் நீங்க என்ன பண்ணணும்? தூங்கிடணும். ஒருவேளை எனக்கு தூக்கம் வராது படுத்த உடனே அப்படின்னா, உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் உடலுக்கு ஓய்வு கொடுக்கும், உடம்புக்கு தூக்கம் வரும். நீங்க ஓய்வே கொடுக்காம உட்கார்ந்த இடத்துலயே அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அப்ப என்ன பண்ணணும்? 1 மணி நேரம் நல்லா வேக்குன்னு என்ன பண்ணணும்? வேர்த்து கொட்டுற அளவுக்கு ஒண்ணு மொட்டை மாடியில இல்ல வீட்டு வராண்டாவுல குறுக்க மறக்க இல்ல 8 நடைப்பயிற்சி ஏதாவது ஒண்ணு பேசாம வாயை திறக்காம கால்ல செருப்பு போடாம 1 மணி நேரம் நடந்துட்டு போய் படுங்க, தூக்கம் வந்துடும். அவ்வளவுதான். சரி, எத்தனை மணி நேரம் தூங்கணும்? குறைந்தது 7 மணி நேரம். அந்த ரூம்ல நல்ல காற்றோட்டம் இருக்கணும், எந்த ஒரு வெளிச்சமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு சப்தமும் இருக்கக்கூடாது, பக்கத்து ரூம்ல இருக்கிற சத்தம் நம்ம காதுக்கு கேட்க கூடாது, படுத்திருக்கிற பெட்டோ தலகாணியோ உங்க உடம்புக்கு வலியையோ கஷ்டத்தையோ கொடுக்க கூடாது, பாய் விரிச்சு படுக்கிறது சிறந்தது. இப்படி காற்றோட்டமான அறையில நல்லா படுத்து தூங்கி காலையில எழுந்தீங்கன்னா நல்ல கழிவுகள் முழுமையாக வெளியேறும். நேரத்துல சாப்பிட்டீங்க, செரிக்கிறதுக்காக நடந்தீங்க, தூக்கம் வர்றதுக்காக நல்லா உழைச்சிங்க, நல்லா தூங்குனீங்க, நல்ல பிராண ஓட்டம் கிடைச்சது, ஆழ்ந்த உறக்கத்துல நோய் எதிர்ப்பாற்றல் உற்பத்தியாச்சு. ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்? நல்ல சத்தான உணவுகள் கிரகிக்கப்பட்டு சத்துக்கள்லாம் உடம்புக்கு எனர்ஜியா மாறி அடுத்த கழிவுகள்லாம் காலையில மலமா வெளியேறும், சிறுநீரா வெளியேறும். அடுத்ததாக என்ன பண்ணும்? ஓகே, எனக்கு உடம்புல இது வரைக்கும் எனர்ஜி எல்லாம் தீர்ந்து போச்சு, எனக்கு அடுத்த உணவு வேணும்னு உடம்பு கேட்கும். நம்ம உடம்பு பேசுற மொழிக்கு பேர் தான் பசி. அடுத்தது ஒரு குளியல போடுங்க. அடுத்தது நல்ல ஜம்முன்னு என்ன பிடிச்சிருக்கோ, நாக்குக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடலாம், தவறு இல்லை. இல்ல எனக்கு மருந்தா ஒண்ணு சொல்லுங்க, டயபெட்டிஸ் அதிகமா இருக்கு, எனக்கு 10 நாளைக்குள்ள சரி பண்ணியே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா குதிரைவாலி அரிசி சாப்பாடு. குதிரைவாலி அப்படிங்கிற சிறுதானிய அரிசி சாப்பாடு நீங்க தினமும் எடுத்துக்கலாம், 2 வேளை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு வேளையாவது எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில பொங்கல் பண்ணி சாப்பிடலாம், கிச்சடி பண்ணி சாப்பிடலாம், அல்லது சோறாக்கி சாப்பிடலாம். இட்லி தோசை வேண்டாம், திரும்ப இட்லி தோசைக்கு போகாதீங்க. சோ இந்த மாதிரி முறையில சமைச்சு சாப்பிடுங்க. அல்லது எனக்கு சத்து ரொம்ப குறைவா இருக்கு, காலையில அவ்வளவு ஒண்ணும் எனக்கு பசி இல்ல, ஓரளவுக்கு எனக்கு பழங்கள் சாப்பிட்டு பசி தாங்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நல்ல பழங்கள் 3-4 வகையான பழங்களை எடுத்துக்கோங்க. அது கூட என்ன பண்ணுங்க? ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. ஒவ்வொன்னையும் எடுங்க, அப்படியே கையால தொட்டு பாருங்க, கண்ணால ரசிச்சு பாருங்க, ஸ்மெல் பண்ணி பாருங்க, வாயில போட்டு உமிழ்நீர் சுரக்க மாதிரி ரசிச்சு ருசிச்சு உணவுல கவனம் வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? அடுத்த பசி வரும் வரை காத்திருக்கணும். எனக்கு பசி இல்ல விட்டுருங்க, ஏன் வெட்டியா உட்காந்துருக்கேன் புரிஞ்சுக்கணும். எனக்கு எந்த உடல் உழைப்பும் இல்லை, எனக்கு பசி இல்லைன்னா அது சரியா உங்க உடம்பு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எந்த வேலை வெட்டியும் செய்யாம நல்ல நியூட்ரிஷனல் ஃபுட்டு காலையில சாப்பிட்டு அடுத்த 3 மணி நேரத்துல எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா அது போர் அடிக்குது, அது பொய்யான பசின்னு அர்த்தம்.
அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்துக்கு நெல்லிக்காய் சாறு அல்லது பீட்ரூட் சாறு அல்லது ஒரு ஆப்பிள் பழம் அல்லது ஆரஞ்சு பழம் ஏதாவது ஒரு பழங்கள் எளிமையா செருக்கி கொடுக்கணும். ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும், அவ்வளவுதான். சாப்பிட்டு திரும்பவும் வெயிட் பண்ணணும். பொய்யான பசியை அவ்வளவுதான் அடக்கணும். அடுத்த நல்ல பசி வரும் வரைக்கும் நான் கண்டிப்பா வேலை செஞ்சேன், மூளைக்கு வேலை கொடுத்தேன், கொஞ்சம் உடல் உழைப்பும் இருந்தது, கொஞ்சம் ட்ரெயின் பண்ணேன், உண்மையாவே பசிக்குது அப்படின்னா அடுத்த வேலை உணவு எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கலாம்? பாரம்பரிய அரிசி, பட்டை தீட்டப்படாத அரிசி, பாலிஷ் பண்ணாத அரிசி சாப்பாடை வடித்து சாப்பிடலாம். அல்லது குக்கருக்கு பதிலா தம் கட்டி அளவா தண்ணி வச்சு அப்படியே அதுலயே வேக வச்சு அப்படியே தண்ணி கஞ்சி இல்லாம அப்படியே சாப்பிடலாம். சரி, அது கூட சாம்பார் ரசம் எல்லாம் போட்டு சாப்பிடலாமா? இந்த கதையே வேண்டாம். இந்த சோறு குழம்பு குழம்பு ரசம் இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். ரசிக்க நல்லா இருக்கும், சிரிக்க நல்லா இருக்கும், வயிற்றுக்கு நல்லா இருக்குமா? நிச்சயமா கிடையாது. என்ன பண்ணணும்? ஆவியில் வேக வைத்த காய்கறி, அதை என்ன பண்ணும்? நிறைய காய்கறிகள் கொஞ்சமா சாப்பாடு போட்டு சாப்பிடணும். தேவைப்பட்டால் மோர் ஊத்தி சாப்பிடலாம், இல்லைன்னா மோரை குடிக்கலாம், அல்லது ரசம் ஊத்தி சாப்பிடுங்க. தேவைப்பட்டால் செரிமானம் எனக்கு குறைவா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்? ரசம் ஊத்தி சாப்பிடலாம். இந்த துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, தட்டைப்பருப்பு எல்லாம் போட்டு நான் சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுறேன் அப்படின்னா அவ்வளோலாம் வேண்டாம். இதெல்லாம் நான் யாருக்காக சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய செரிமானத்தன்மை குறைவாக இருக்கு. பல வருடங்களாக நான் வந்து இன்சுலின் போட்டுட்டு இருக்கிறேன், பல வருடங்களாக நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், பல வருடங்களாக எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு, உடனடியாக நான் இதை சரி செய்யணும், அதுக்கான உணவு முறையும் வாழ்க்கை முறையும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, மதிய உணவு சாப்பிட்டாச்சு, இல்ல எனக்கு மைல்டா தான் இருக்கு, பார்டர்ல தான் இருக்கு, டயபெட்டிஸ் இப்பதான் ஆரம்பிச்சது, எனக்கு சத்தம் குறைவாக தான் இருக்குன்னா அப்போ ஒண்ணு பண்ணுங்க. சாப்பாடு கொஞ்சமா பாசிப்பருப்பு சாம்பார் அல்லது கூட்டு, ஒரு கீரை இப்படி வச்சு ரசம் போட்டு மோர் போட்டு ஒவ்வொரு சுவையிலையும் அறுசுவை உணவாக சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடணும் தெரியுமா? உணவுல கவனம் வச்சு ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் ரசிச்சு ருசிச்சு மென்னு கூழாக்கி உணவை குடிக்கணும். உணவை குடி, நீரை பருகு. பருகுதல்னா என்ன? வாய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு உறிஞ்சு குடிக்கணும். எதை? தண்ணிய. சரி, வாய் வச்சு குடிக்க முடியல, வாயில ஒரு வாய் எடுத்துக்கிட்டு ரசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள எடுத்துக்கோங்க. இது தண்ணி குடிக்கிற முறை. உணவை எப்படி பண்ணணும்? அதை குடிக்கணும். எப்படி குடிக்கணும்? வாயில நீங்க போடுற உருண்டை சாப்பாடு என்ன ஆகணும்? மென்னு அரைச்சி கூழாக்கி உமிழ்நீரோட கலந்து என்ன வேணும்? குழ குழன்னு தண்ணியா மாறி போயிடணும். அதுல உங்களுக்கு சுவையே தெரியக்கூடாது, நீர்த்து போயிடணும். அதுக்கப்புறம் உள்ள முழுங்கணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா 650 750 சுகர் இருக்கு, நான் பெண் இன்சுலினே போடுறேன்னாலும் 10 நாள்ல நார்மலுக்கு வந்துடும். செக் பண்ணி பாருங்க, நான் கேரண்டி. இப்படி சாப்பிட்டு பாருங்க, சுவை அற்று போயிடணும், தண்ணீராக அந்த உணவு மாறி இருக்கணும். பசி எடுத்தப்புறம் தான் சாப்பிடணும், உணவுல கவனம் வச்சுதான் சாப்பிடணும், உதட்டை மூடி மென்று சாப்பிடணும். இவ்வளவுதான். இதுதான் சாப்பிடுற முறை. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு பார்த்து ரசிச்சு ருசிச்சு வீட்டு சமைச்ச உணவை சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டு பாருங்க, சரியா போகும். சரி, இரவு உணவு 6:30க்குள்ள சாப்பிடணும்ல, இடையில ஏதாவது ஒண்ணு வேணும்ல, சுண்டலும் சூப்பு சாப்பிடலாம், தப்பு இல்ல. முளைக்கட்டிய தானியத்தை ஆவியில் வேக வைக்கணும். கீரையை செரிக்காத போது நம்ம கீரையை சூப்பா வச்சு அந்த சூப்பை குடிங்க. சூப் எப்படி குடிக்கணும்? காஃபி டீ குடிப்பீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக அது மாதிரி குடிக்கணும். ரசிச்சு ருசிச்சு அப்படி ஒரு கீரை சூப், ஒரு முளைக்கட்டிய தானியத்துல சுண்டல். தாளிக்க கூடாது, வெங்காயம் எல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம். எப்போ நீங்க உணவுல சுவையை கூட்டுறீங்களோ, இயல்பாக இருக்கக்கூடிய சுவையோடு நீங்க சாப்பிட்டா கெடுதல் கிடையாது. நாக்குல எச்சு ஊறும் அளவுக்கு அதிகமாக எச்சில் ஊர்னா அப்படி ஒரு எச்சிலை அளவுக்கு அதிகமாக சுரக்க வைக்கக்கூடிய ஒரு சுவையை நீங்க அதை அதிகமா கலந்து அப்படின்னு சொன்னா இது உடலுக்கு கெடுதல். அப்போ இயல்பாக இயற்கையில் இருக்கக்கூடிய சுவையோடு சாப்பிட்டு பழகுங்க. எண்ணெயில வறுத்து பொரிச்சு எதையுமே சாப்பிடாதீங்க. அட்லீஸ்ட் டைப் 1 டயபெட்டிஸோ டைப் 2 டயபெட்டிஸோ எனக்கு செரிமானத்துல குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, சர்க்கரையினோட அளவு கட்டுப்பாடு இல்லாம ஏறுது இறங்குது, எனக்கு ஒரு பதற்றம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. இப்படி இருந்துட்டீங்கன்னா சர்க்கரை நோய் மட்டும் இல்ல, வாழ்க்கையில எந்த நோயும் வராது, தானாகவே சரியாகும். நம் உடலுக்கு இன்னொரு உடலை உயிரோடு பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா இல்லையா?
அப்போ தன் உடல்ல ஒரு சின்ன உறுப்புல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சரி பண்ண தெரியாதா? பண்ண தெரியும். நாம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்படிதான் சப்போர்ட் பண்ணணும். எப்பா நீ கொஞ்சம் வீக்கா இருக்க, அதனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோன்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அப்படியே உள்ள இருக்கிற உறுப்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன். எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது, டீப் ஃப்ரை இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பிரச்சனை இருக்கும் பொழுதாது இப்படி பண்ணீங்கன்னா தானாவே சரி பண்ணிக்கும். அப்பா எனக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்கப்பா, என்ன நான் பாத்துப்பேன் அப்படின்னு உடல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதே சமயத்துல எல்லா சத்துக்களையும் கொடுக்கணும். அதான் ஸ்பேர் பார்ட்ஸ். எவ்வளவு பெரிய என்ஜினியரா இருந்தாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைன்னா எப்படி அவர் சரி பண்ண முடியும்? அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம உடம்புக்கு எதுன்னு சொன்னா, நாம சாப்பிடக்கூடிய அந்த பஞ்சபூத சுவைகள் நிறைந்த அனைத்து சத்துக்களும் நிறைந்த உணவு. பஞ்சபூத சுவைனா என்ன? அறுசுவை இருக்கு இல்லையா? இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, புளிப்பு, உவர்ப்புன்னு இந்த சுவைகள்லாம் நம்முடைய உடல கூடிய உள் உறுப்புகளுக்கு என்னது? மருந்து, ஸ்டிமுலண்ட். இதெல்லாம் தூண்டிவிடும். நம்ம உறுப்புகள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள மிகப்பெரிய சப்போர்ட்டே இதுதான். அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின்ஸ், மினரல்ஸ், தாது உப்புக்கள், புரதச்சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து இவைகள் எல்லாமே வைட்டமின், எல்லா வைட்டமின்களும் இவை எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ். அப்போ இதெல்லாம் இருக்கிற மாதிரி உணவு சாப்பிடணுமா வேண்டாமா? அப்போ ஒருவேளை பாரம்பரிய அரிசி சாப்பாடு சாப்பிட்டீங்க, ஒருவேளை சிறுதானியத்துல குதிரைவாளி சாப்பிட்டீங்க, இன்னொரு வேளை என்ன சாப்பிடலாம் தெரியுமா? நல்ல சத்துக்கள் நிறைந்த உயிரோடு இருக்கக்கூடிய உயிர் சக்தி உள்ள இயற்கையில் விளைந்த காய்கறிகள், பச்சை காய்கறிகள், நாட்டு காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், கொட்டை பருப்பு வகைகள்னு சொல்லக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஒருவேளை சாப்பிடணும். தேங்காய், பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இவைகளெல்லாம் ஒரு வேளை. சோ உங்களுடைய விருப்பம். காலையில நான் இயற்கை உணவு சாப்பிடுறேன், மாலை நேரத்துல சிறுதானிய உணவு சாப்பிடுறேன், அல்லது மத்தியான வேளையில நான் இயற்கை உணவு சாப்பிடுறேன். தட் இஸ் அப் டு யூ. உங்களுடைய சூழல், உங்களுடைய வேலை பளு, உங்களுடைய மனநிலை, உங்க வீட்டு சூழல் இதை பொறுத்து 3 விதமான உணவு நான் சொல்லிட்டேன். இத எத்தனை வேலைகளாக பிரிச்சுக்கணும், எத்தனை வேலையா குறைச்சுக்கணும், எப்ப எதை சாப்பிடணும் நீங்க தான் சூஸ் பண்ணணும். தட் இஸ் அப் டு யூ. நீங்களே சூஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான். இப்படி நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. தானாவே சரியாகும். சாதாரண விஷயம். பயப்படும் அளவிற்கு சர்க்கரை நோய் மிகவும் பாதகமானது கிடையாது. பயம் ஒரு மனிதனை கொல்லவும் செய்யும். விவேகானந்தர் சொல்லியிருப்பார், ஃபியர் இஸ் டெத். பயம்தான் ஒரு மனிதனை கொல்லும். சோ பயப்படாதீங்க. இவ்வளவுதான். இந்த ஞானத்தை மட்டும் வச்சுக்கோங்க. நாம சரியான வாழ்க்கை முறை, நேரத்துல தூங்கணும், நேரத்துல சாப்பிடணும், நேரத்துல நல்ல உடற்பயிற்சி செய்து தூங்கணும், காலையில நேரத்துல எழுந்துக்கணும், நல்ல பிராணன் கிடைக்கும், அபானன் கழிவுகளை வெளியேற்றும், அடுத்த பசி ஏற்படும், பசிச்சு சாப்பிட்டா செரிக்கும், செரிச்சது சக்தியா மாறும், திரும்பவும் கழிவுகள் வெளியேறும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பசி எடுத்தாதான் சாப்பிடுவேன்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டீங்கன்னா சரியா படும். சரிங்க, நிறைய பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட் சொல்ற ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன, எனக்கு பசியே தெரியறது இல்லை. ஏன்னா நான் பழகிட்டேன். காலையில 8 மணிக்கு, மதியானம் 1 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு, இடையில 5 மணிக்கு டீ, பன்னு, வடை, பஜ்ஜி, போண்டா. இதான் என்னோட லைஃப் ஸ்டைல். இப்ப நான் என்ன பண்றது? பசியை தூண்டி விடணும். எப்படி பசியை தூண்டி விடுறது? எப்ப பசிக்கும் நீங்களே சொல்லுங்களேன். தூக்கமும் பசியும் உடற்பயிற்சி. உடலுக்கு யார் பயிற்சி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சிறப்பா இருக்கும். எல்லாத்துக்குமே இதாங்க அடிப்படை காரணம். உங்களுக்கு நல்லா பசிக்கணும், சரி, நல்லா பசிச்சிருச்சு, நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா செரிக்கணும், சரி, நல்லா செரிச்சிருச்சு, சக்தியா மாறிடுச்சு, எனர்ஜெட்டிக்கா ஆயிட்டீங்க, நல்லா எனக்கு தூக்கம் வரணும். ஓகே, எல்லாத்துக்குமே எது தெரியுமா முக்கியம்? இந்த உடற்பயிற்சி தான். புரிஞ்சுதா? இப்ப சீக்ரெட் என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட், சீக்ரெட் மெடிசன், எக்ஸசைஸ். அது யோகா இருக்கலாம், வேதாத்ரி மகரிஷியோட உடற்பயிற்சிகளா இருக்கலாம், தவ பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், மௌனம், உண்ணாவிரதம், வாட்டெவர். ஆக மொத்தம் உடலுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். உங்க உடலுடைய உறுப்புகளை, ஜாயின்ஸ நீங்க அசைக்கணும். அதுதான் உடற்பயிற்சி. யோகாசன பயிற்சிகள். சோ தினமும் 1 மணி நேரம் காலையில் உடற்பயிற்சி செய்துவிட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி
எனக்கு தூக்கம் குறைவா இருக்கு, நல்ல தூக்கம் வரணும்னு சொல்லி ஒரு 8 நடைப்பயிற்சி 1 மணி நேரம் நடந்துட்டு இதை மட்டும் செய்யுங்க போதும். காலையில யோகாசன பயிற்சி அல்லது உடற்பயிற்சி, மாலையில நடைப்பயிற்சி, காலை 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம், 2 மணி நேரம் யார் ஒருத்தர் சரியாக செய்யறீங்களோ உங்க மனசு, உங்க உடம்பு, உங்க புத்தி நீங்க சொல்ற மாதிரி நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேலை செய்யும். ரொம்ப எளிமையா மருந்து மாத்திரையா இல்லாம உங்க நோயை நீங்க குணப்படுத்திக்க முடியும். இத ஒண்ண மட்டும் செய்யுங்க போதும். அடுத்ததெல்லாம் தானா நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நல்லா யோகாசன பயிற்சி பண்ணுவீங்களா? அப்ப உடம்பு, மனசு, புத்தி எல்லாம் கியூர் ஆயிடும். உடம்பு நல்ல பிளெக்சிபிலிட்டி ஆயிடும். கழிவுகள் வெளியேறும். உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் தன்னை தானே சரி செய்து கொள்ளும். உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் தூண்டி விடும், வேலையை தனியா செய்யும். நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. மனசு தெளிவாயிடும், புத்தி தெளிவாயிடும், எமோஷனல் இம்பேலன்ஸே வராது. யோகாசன பயிற்சிக்கு, யோகாவுக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்கு. சோ 1 மணி நேரம் யோகா பண்ணுங்க. உங்க உடம்பை, மனதை, புத்தியை சரி செய்து கொள்ளுங்க. 1 மணி நேரம் உடற்பயிற்சி, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நடைப்பயிற்சி. வீட்டுக்குள்ள நடங்க. செருப்பு இல்லாமல் நடந்தாலும் அதுக்கு பேர் நடைப்பயிற்சி. பேசாம நடந்தா அதுக்கு சரியான நடைப்பயிற்சின்னு பேர். கைகளை திறக்காமல் நடக்கணும், அதான் சரியான நடைப்பயிற்சி. போக வர்ற கடைகள்ல இருக்க வடை பஜ்ஜி போண்டா சாப்பிடுறது, இயர்போன்ல பேசுறது, போற வர்றவங்கிட்ட கதை அளக்குறது, கால்ல ஷூ, ட்ராக் பேண்ட், இதுக்கு பேரு நடைப்பயிற்சி கிடையாது. இது ஃபேஷன் ஷோ. நாங்க வச்சிருக்க பேர் அதான். தயவு செய்து அதை நடைப்பயிற்சின்னு சொல்லாதீங்க. ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. கால்ல செருப்பு இல்லாம 8 நடைப்பயிற்சியோ இல்ல வீட்டுல குறுக்காம இருக்க நடங்க. பேசாம வாயை மூடி கையை மூடி கால்ல செருப்பு இல்லாம நல்லா ஒரே மாதிரி நடங்க. மேடு பள்ளம் இல்லாமல், செருப்பு இல்லாம நடந்து பாருங்க. அதோட ரிசல்ட் தெரியும். 1 மணி நேரம் நடந்து பாருங்க, அப்பவே சரிச்சிரும். நல்ல தூக்கம் வரும். காலையில எழுந்த உடனே டாய்லெட்டுக்கு போவீங்க. மிச்சம் இல்லாம கழிவுகள் வெளியேறும். நல்ல சிறுநீர் பிரியும். நல்ல பசிக்கும். நல்லா சாப்பிடுவீங்க. நல்லா செரிக்கும். எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க த ஹோல் டே. உங்க லைஃப் உங்க கையில. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில். சோ அடிப்படை எது? காலையில் 1 மணி நேரம் யோகா பயிற்சி, மாலையில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி. டைப் 1 டயபெட்டிஸ் ஆகுது, டைப் 2 டயபெட்டிஸ் ஆகுது. இட்ஸ் கியூரபிள். இயற்கை மருத்துவத்தில் இம்பாசிபிள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இயற்கையின் வரம். பஞ்சபூத சக்திகள் தான் வெளியில இருக்குது, அதுதான் உடல்லயும் இருக்கு. சோ வெளியில பஞ்சபூத சக்தி இருக்கிறதுனாலயே உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிச்சயமாக பஞ்சபூத சக்திகளால் நிவர்த்தி செய்ய முடியும். ஏன்? பஞ்சபூத சக்திகளால் உருவான இந்த உடம்பு இன்னொரு உயிரை, இன்னொரு உடலை உற்பத்தி செய்த தகுதி வாய்ந்த உடம்பு. எத்தனை குழந்தை பெற்றிருக்கோம்? இந்த உடம்புல தானே பெற்றிருக்கிறோம். அத்தனை குழந்தையையும் முழுசா கண்ணு, காது, மூக்கு, கை எல்லா உறுப்புகளோட அழகா பெத்து கொடுக்குதா இல்லையா? உருவாக்கி கொடுக்குதா இல்லையா? அப்போ இந்த உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா சரி பண்ண தெரியாதா? பண்ண தெரியும். நாம சப்போர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? மீண்டும் ஒரு அழுத்தமா நான் பதிவு பண்றேன். யோகா பயிற்சியும், காலையில் 1 மணி நேர யோகா பயிற்சி, மாலை 1 மணி நேரம் நடைபயிற்சி அவசியம். ஒரு மனிதனின் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. வேற என்ன செய்றீங்களோ இல்லையோ இத பண்ணுங்க. மொட்டை மாடியில நடங்க, வீட்டு வராண்டாவில எங்கேயோ நடங்க. நடந்துட்டு போய் தூங்குறதுன்னு இன்னையில இருந்து முடிவு பண்ணிக்கோங்க. 10 நாட்கள்ல உங்க உடல் உங்களோட பேசும். நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கும். நீங்க ஆசைப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். காலம் முழுக்க நீங்க கடிதான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. காலம் முழுக்க மெடிசன் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. காலம் முழுக்க மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் நான் வாழ முடியுங்கிற அந்த பயத்தை நீங்க தூக்கி போடலாம். 10 நாட்கள் முயற்சி பண்ணுங்க. இத்தனை வருஷமா செஞ்சீங்கல்ல, டயபெட்டிஸ் மெடிசன், 15 வருஷமா இன்சுலின், 5 வருஷமா நான் பென் இன்சுலின் போடுறேன், என்னால மாத்திரை எல்லாம் வாழ முடியுமா? அதை யோசிக்கவே பயமா இருக்கு. சேலஞ்ச் பண்ணுங்க. இப்ப 10 நாள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப எளிமை. தலைவலியை விட ரொம்ப எளிமையானது, சரி பண்ண ஈஸியானது இந்த டயபெட்டிஸ். அது 1ஓ 2ஓ. பயத்தை தூக்கி போடுங்க. யோகாவையும் நடைப்பயிற்சி கையில எடுங்க. சரியா போடும். அவ்வளவுதான். இனி சர்க்கரை வியாதி குறித்து பயம் என்பது வரவே கூடாது. இது ரொம்ப எளிமையான, நமக்கு உணவு முறை, உடற்பயிற்சி முறை, நடைப்பயிற்சி, நம்முடைய வாழ்வியல் முறை மாற்றிக்கொண்டால் நம்மளுடைய ஆரோக்கியம் நம் கையை விட்டு என்னைக்குமே வெளியில போகாது. மீண்டும் அதை பிடிச்சு நிறுத்திக்கோங்க. நம்ம கையில தான் நம்ம ஆரோக்கியம். நாம மாறினாதான், மாற்றம் நம்ம கிட்ட ஏற்பட்டா மட்டும்தான் நம்ம உடல்
மனம், புத்தி நாம சொல்றத கேட்கும். நம்மளாலையும் நம்ம முன்னோர்களைப் போல 100 வயதையும் கடந்து எந்த நோயும் இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். பாசிபிள். அதற்காக தான் இத்தனை பேர் நாங்க இவ்வளவு முயற்சி எடுத்து உங்களுக்காக நாங்க இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்வுகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய அனுபவங்களை தான் பகிர்ந்துட்டு இருக்கிறோம். எங்கேயோ படிச்சது கேட்டது வாய்க்கு வந்தது அப்படி இல்ல. அனுபவங்கள், நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறோம். நிச்சயமா முடியும். ஆணித்தரமாக சொல்ல முடியுதுன்னா அனுபவித்ததுனாலதான் சொல்றோம். மற்றவர்களுக்கு இதெல்லாம் செய்து அவர்களும் நன்றாக வாழும் பொழுது உங்களுக்கும் முடியும். எல்லாராலையும் முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் சொல்லல. இதுக்காக உங்களை எங்க போய் காடு மலை எல்லாம் காணி எல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு இலையெல்லாம் பொறிச்சு வந்து அரைச்சி கஷாயம் குடிக்க சொல்லல. பட்னி கிடக்க சொல்லல. கொஞ்சம் கவனமா உடற்பயிற்சி, சாப்பிடுற முறை, வாழ்வியல்ல சின்ன மாற்றம். தப்புன்னு தெரிஞ்சா இன்னையோட நிறுத்திடுங்க. சரின்னு தெரிஞ்சா இன்னைக்கே ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், கண்டினியூ பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். புரியுதுங்களா? சோ நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு. முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். அண்ட் இறை சாதனை மார்க்கம் மிக நல்ல விஷயங்களை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நானும் பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. வெறும் யோகாசன பயிற்சிகளையோ பகற்சியனுடைய வார்த்தைகளையோ மட்டும் கொண்டு சேர்க்காமல் ஆரோக்கியமாக மக்கள் வாழ வேண்டும்ங்கிற மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு எங்களை போன்றவர்களை வாய்ப்பையும் கொடுத்து மக்களுக்கு தொண்டாற்ற மிகப்பெரிய அரிய விஷயங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. மனமார்ந்த நன்றிகள். இறையாற்றலும் குருவர்களும் உங்களோடு என்றும் இணைந்து இருக்கட்டும். இதில் இணைந்து இந்த விஷயங்களை கேட்டுட்டு இருக்கக்கூடிய மக்கள், மகரிஷி ஐயாவுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் இயற்கை மருத்துவம், இயற்கை